கரெக்டு தான் சிவா. கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. தான் ஏது அப்படின்னா முக்தி நிலை, அதாவது அத்துவித நிலை யாது, பரமுக்தி இயல்பு யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதில். அது மாதிரி குருநாதர் நீ ஏது அப்படிங்கிறாருல, அதில் என்ன அப்படின்னா நீ அப்படின்னா யார்? குருவை சொல்கிறாங்க. குருவை சொல்கிறப்போ அது யாரு? நீயாகிய சிவம் ஏது, உன்னுள் நீ ஏது அப்படிங்கிறதுக்கு உன்னுள்ள இருக்கிற சிவம், நீ தான் சிவம் அப்படிங்கிறது இதில் குறிக்குது. உன்னுடைய சொரூபத்தை சொல்லு, அதைத்தான் ஷார்ட்டா நீ ஏது அப்படிங்கிறாரு. அந்த நீ ஏதுக்கு அழகா இதுல சொல்றாங்க. நீ ஏது அப்படின்னா குருநாதரை பார்த்து நீ ஏது என்று கேட்கிறார். இங்கு நீ என்பது சிவத்தை குறிக்கிறது. குருவே சிவம். இதுக்கு ஓமை என்ன சொல்றாங்கன்னா, குடத்துல நீர் இருக்கு. நம்ம இப்போ ஒருத்தவங்க நீர் கேட்குறோம் அப்படின்னா, குடத்தை எடுத்து நீரை போட்டு கொண்டு வாடியா சொல்லுவோம், அப்படி சொல்ல மாட்டோம். நீரை எடுத்து வா என்று தானே சொல்லுவோம். அது மாதிரி குடத்தை எடுத்து வா என்றா சொல்லுவோம் இல்லை. அது போலதான் குருநாதர் அறிவில் இருக்கிற சிவத்தை முழுதும் நிறைஞ்சு இருக்கிறத அவர் உணர்ந்ததுனால நீ என்பது சிவத்தை குறிக்கிறது அப்படிங்கிறது அழகா சொல்லியிருக்காங்க உதாரணம். அதாவது இவற்றின் மும்மலங்களின் வேறாகிய நீ ஏது, அதான் குறிக்குது. ஆணவம் கண்மம் மாயை இறைவனை பற்றாது. கடலில் உள்ள உப்பு வியாபகமாகிய உள்ள வெளியை பற்றாது. கடல் நீர் வந்து ஆன்மா, உப்பு வந்து ஆணவம், கடல் வந்து வியாபகம். கடல் வியாபகம் அப்படிங்கிறதா இறை. உதாரணம் சொல்லியிருக்காங்க இதுல. குருநாதரை வந்து சிவம், சிவத்தை எப்போதுமே வந்து ஆணவம் வந்து பற்றாது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் சிவா.